பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ சீன மருத்துவம் பயின்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ அக்குபஞ்சர் மற்றும் சீன மருத்துவம் பயின்ற மாணவர்களுக்கு தஞ்சாவூர் முகமதுபுரத்தில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. சீன மருத்துவத்துறையின் பேராசிரியர் ஷேக் அலாவுதீன் தன்னிடம் பயின்று முடித்த 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜேசிஸ் கல்லூரி பேராசிரியர் திலீப் மற்றும் பாரதிதாச பல்கலைக்கழக ஐடி பிரிவு இயக்குநர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓமலூரில் மது மற்றும் போதை வஸ்துகள் பயன்படுத்துவதை தடுக்கும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையம் சார்பில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு மது மற்றும் போதை வஸ்துகள் பயன்படுத்துவதன் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஓமலூர் காவல் ஆய்வாளர் லோகநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த நிலையில் எங்கெங்கு மது விற்றாலும் அதை காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும், போதையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நம்மை சார்ந்துள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மையப்படுத்தி பொள்ளாச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உயிரிழப்பு விவகாரத்தை தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதன் தீமைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பேரணி பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் தனியார் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினருடன் இணைந்து பொள்ளாச்சியின் கோவை சாலை, பாலக்காடு சாலை என முக்கிய வீதிகள் வழியாக போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்களுடன் கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோட்டூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் பேக் மற்றும் நோட்டுகளை நிர்வாகிகள் வழங்கினர். கடந்த 19 வருடங்களாக ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை சார்பில் ஒருங்கிணைப்பாளர் கோட்டூர் பாண்டியன் தலைமையில் வடக்கு மற்றும் தெற்கு தாளம்பட்டி, கோட்டூர் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இலவச பேக் மற்றும் நோட்டுகள் வழங்கப்பட்டது. விதவை பெண்களுக்கு தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், வறுமையில் வாடும் குடும்பத்தினருக்கு அரிசி மற்றும் சமையல் பொருட்கள், ஏழை எளிய மாணவ மாணவியர்களை கண்டறிந்து உதவித்தொகை உள்ளிட்டவைகளை இந்த அறக்கட்டளை சார்பில் வழங்கி வரும் நிலையில் மற்ற மாவட்டங்களில் ஏழை எளியவர்கள் தகவல் தெரிவித்தால் நேரடியாக சென்று உதவி செய்து வருவது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. உதகையில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 3வது மாற்றுப்பாதை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள காந்திப்பேட்டை பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம், கோவை செல்ல 3வது மாற்றுப்பாதை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் பணிகள் தற்போது 80% முடிவடைந்துள்ள நிலையில் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு சாலை திறக்கப்படவுள்ளது. 40 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள சாலையால் பல இடங்களில் வாகன நெரிசலை தவிர்க்க முடியும் என்று கருதப்படுகிறது. ஓமலூர் அருகே ஊருக்குள் புகுந்த மர்ம விலங்கு ஆடுகளை கடித்துக் கொன்றது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள தின்னப்பட்டி மாமரத்தூர் பகுதியில் விவசாயி கார்த்திக் என்பவரது 2 ஆடுகள் மர்ம விலங்கால் கடித்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது. மேலும் 3 ஆடுகள் ஆபத்தான நிலையில் இருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஏற்கனவே சர்க்கரை செட்டிப்பட்டி பகுதியில் கடந்த மாதம் 10 ஆண்டுகளை மர்ம விலங்கு அடித்துக் கொன்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஆடு, மாடு மற்றும் நாய்களை அடித்து கொன்று வரும் மர்ம விலங்கை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.